Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical, a beautiful campus with 15 UG programs, 6 PG programs, and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore. உலகெங்கிலும் இருக்கும் ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. சுக்கிர பெயர்ச்சி வரப்போகிறது. 28ஆம் தேதி ஜூன் மாதம் சுக்கிர பெயர்ச்சி நடக்கப் போகிறது. இந்த சுக்கிர பெயர்ச்சி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ராசி ரீதியாக இந்த சுக்கிரன் என்னென்ன பலன்கள் எல்லாம் தரப்போகிறார், வாரி கொடுக்கின்ற விஷயங்கள் என்ன பேசிடுவோம். ஜாதகத்தில் பார்க்கும்போதே நம்ம பெரும்பாலான பேர் 99.99 பேர் என்ன கேட்பாங்க, ஐயா எனக்கு சுக்கிர தசை எப்பயா அடிக்கும், என்ன கேட்பாங்க, சுக்கிர தசை என்னைக்கையா அடிக்கும். ஏன்னா சுக்கிரன் தான் உலகத்தில் இன்பம், பணம், மகிழ்ச்சி இதுக்கெல்லாம் காரகத்துவம் உடையவராக அறியப்படுகிறார். இப்போ குரு எடுத்துக்கோங்க. இப்போ தான் தம்பி பேசிகிட்டு இருந்தேன். குருன்னா யார்? குருன்னா ஞானம், அறிவு, சேவை, இதெல்லாம் குரு. செவ்வானா பூமி, லாபம். சுக்கிரன்னா யாருங்க? சுக்கிரன்னா ஒரே விஷயம் என்னென்னா, சுக்கிரன் இஸ் த பர்சன் ஹூ இஸ் கிவிங் யூ காதலை கொடுக்கக்கூடிய காதலுக்கு அதிபதி. அதனால தான் மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ்னா. விமனா வந்து பெண்கள் வந்து சுக்கிரனிலிருந்து பிறந்தவர்கள், ஆண்கள் வந்து செவ்வாயிலிருந்து பிறந்தவர்கள்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த சுக்கிரன் பயிற்சி ஆகிறத உலகத்தாரால் மிக காலபுருஷ தத்துவத்தின்படி ரிஷபராசிக்கு அதிபதி ஆகப்பட்ட சுக்கிரன் காலபுருஷனுக்கு 7 கூடிய துலாத்துக்கும் அதிபதியாக இருக்கிறார். அதாவது 2, 7 கூடியவர். காலபுருஷ தத்துவத்தின்படி ஒரு மனிதனுக்கான இல்லற வாழ்க்கை, சுகம், சந்தோஷம், மகிழ்ச்சி, திருமண வாழ்க்கை அத்தனையும் கொடுக்கக்கூடியவர் யார்? சுக்கிரன். இந்த சுக்கிரன் பெயர்கிறார். மாதம் ஒரு தடவை பெயர்வார் ஒவ்வொரு இடத்துக்கு. அப்படி அந்த வகையில் மேசராசியில் இருந்த சுக்கிரன் வருகின்ற 28ஆம் தேதி ஜூன் மாதம் ரிஷபராசிக்கு பெயர்கிறார். ரிஷபராசியில் சுக்கிரன் ஒரு நோட்டபுள் பாயிண்ட். ரிஷபராசியில் சுக்கிரன் ஆட்சி அடைகிறார். ஃபுல் பவரோடு இறங்குகிறார். முழு வீரியத்தோட சுக்கிர பகவான் இறங்குகிறார். அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க இருக்கிறோம். அவ்வகையில் ஒவ்வொரு ராசிக்கும் உடைய பலன்களாக எந்தெந்த ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்க, யாரெல்லாம் குபேர சம்பத்துகள் அடைய போகிறாங்க, யாருக்கெல்லாம் காதல் ஓகே ஆக போகுது, யாருக்கெல்லாம் சொந்த வீடு, வண்டி, வாகனம் வாங்க போகிறீங்க போன்ற நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். ஒவ்வொரு ராசியாக பார்த்து விடலாம். மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த சுக்கிர பயிற்சி என்ன பலன்களை தரப்போகிறது? 5 குடையவனாக இருக்கின்ற சுக்கிர பகவான் ஆட்சி பெற்று 10 குடையவனாகவும் இருக்கிறான். வாழ்க்கையிலே நண்பர்களே, 5 குடையவன் ஆட்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய விஷயம். காரணம் என்னவென்றால் யோகாதிபதி. யாருக்கெல்லாம் யோகாதிபதி நல்லா இருக்காங்களோ அவங்க வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். காரணம் என்னவென்றால் ஒரு விஷயம் எடுத்துக்கோங்களேன், ஏதோ ஒரு விஷயம் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேட்குறோம், அண்ணே எனக்கு அந்த யோகம் இருக்காண்ணே, வண்டி வாகனம்லாம் வாங்குகிறேன், எனக்கு அந்த யோகம் இருக்கா, எனக்கு கல்யாணம் பண்ணி எனக்கு எங்கெங்க யோகம் இருக்கு, எனக்கு கல்யாண யோகமே இல்லைங்க, எனக்கு குழந்தை பிறக்கிறதுக்கு யோகம்லாம் இருக்கா. இந்த யோகம்னே பேசுகிறோம். அது என்ன யோகம்? யோகம்னா என்ன அப்படின்னா திடீர் அதிர்ஷ்டம்னு பொருள் கொள்ளக்கூடாது. யோகம்னா என்னங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். யோகம்னா என்ன அப்படின்னா நமக்கு விதிக்கப்பட்ட பிராப்தம் அந்த நேரத்தில் அப்படி கிடைக்கிறது பேர் தான் யோகம்னு சொல்கிறது. நமக்கு விதிக்கப்பட்ட பிராப்தம். இந்த யோகாதிபதி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அவர் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கிறார். அப்போது ஒன்ஸ் யோகாதிபதி இன்னுன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ பாஷா பை மாதிரி தான். ஒன்ஸ் யோகாதிபதி இன்னு அப்படின்னா மற்றவங்களாம் அவுட்டு தான். அவர்கிட்ட இருக்க பெரிய ப்ளஸ்ஸே. வாழ்க்கையில் தனாதிபதி, பாக்யாதிபதி, யோகாதிபதி, லாபாதிபதி இந்த மாதிரிலாம் போஸ்டிங், டெபுடேஷன் போஸ்டிங்னு பேர் சார். ஜோதிட சாஸ்திரத்தில் சில டெபுடேஷன் போஸ்டிங்ஸ் உண்டு. என்னென்ன போஸ்டிங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து பார்த்திங்கன்னா பாதகாதிபதியாக இருப்பாங்க. பாதகாதிபதி கெடுதலை மட்டுமே செய்பவனவன், அவனோட பீரியட் இருக்கும் அந்த பாதகாதிபதி. அந்த பீரியடில் நீங்கள் என்ன தான் பண்ணாலும் கெடுதல் மட்டும் தான் நடக்கும் உங்களுக்கு. அதே மாதிரி யோகாதிபதினு சில பேர் பீரியட் இருக்காங்க. அந்த யோகாதிபதினா என்ன அப்படின்னா யோகங்களை மட்டுமே செய்பவன் யோகாதிபதி. வாழ்க்கையில் யோகங்களை மட்டுமே செய்பவர். அப்போது அந்த யோகங்களை மட்டுமே செய்யக்கூடிய அந்த யோகாதிபதி ஆட்சி பெறும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் என்பது ஏற்படுகிறது. சார் காலையில் சார் பக்கத்தில் இருக்க போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல் நான் வந்து இப்போ வாக்கிங் போகிறேன். அது வாக்கிங் போய்ட்டு இருக்கும்போது டெய்லி வாக்கிங் போகிறேன். என் கூட ஒரு பெரியவர் ஒருத்தர் நடந்து வருவார். இப்படி டெய்லி வாக்கிங் போகிறேன். அப்போ அந்த பெரியவர் என்ன சொல்கிறார், ஒரு நாள் நான் லேட்டு. அப்போ அந்த பெரியவர் கேட்குறாரு, என்னாச்சு, ஏன் ராம்ஜி என்ன லேட்டு, என்ன வச்சே சொல்கிறேன், என்ன ராம்ஜி என்ன லேட்டுங்கிறார். அப்போ நான் சொல்கிறேன், ஒன்றும் இல்லை சார், இந்த மாதிரி வந்து நைட்டு கொஞ்சம் ஓவர் டைம் ஆகிடுச்சு, நைட்டு கம்பெனிலேருந்து வரதுக்கு லேட் ஆகிடுச்சு, ஓவர் டைம் ஆகிடுச்சு, இப்போ தான் தூங்கி எந்திரிச்சு வந்தேன் என்று சொல்கிறேன். என்ன கம்பெனியில் வேலை செய்கிறீங்க? மன்னார் கம்பெனியில் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறான். அவர் சொல்கிறார், எதுக்கு மன்னாரில் வேலை செய்கிறீங்க, நம்ம கம்பெனிலே வேலை செய்யலாமே என்று சொல்கிறார். சார் ஆமாம், நீங்கள் யார் சார் அப்படின்னா, அவர் தான் அந்த கம்பெனியோட CEO. அவர் உங்களை சேல்ஸ் ஆஃபீஸராக போட்டார். இன்னிலேருந்து உங்கள் சம்பளம் 1 லட்சம் ரூபான்ட்டாங்க. முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான். வாழ்க்கையிலே நண்பர்களே, திடீர் அதிர்ஷ்டம் என்பது எந்த வடிவத்திலும் வரும். ஆனால் உண்மையை சொல்லப்போனால் அவர் பெரிய CEOனோ அவர் பெரிய ஆளுனோ உங்களுக்கு தெரியாது. நீங்கள் இயல்பாக தான் பழகினீங்க, இயல்பாக தான் பேசிகிட்டு இருந்தீங்க. உங்கள் இயல்பான குணத்திற்கு கிடைத்த வெற்றி என்ன அப்படின்னா உங்களுக்கு இவ்வளோ பெரிய
சாம்ராஜ்யம் கிடச்சிருக்கு. இனிமேல் நீங்கள் சேல்ஸ் ஆஃபீஸர் ஆகிட்டீங்க, அவர் கூட ட்ராவல் பண்ண வேண்டியதான், அவர் கம்பெனியில் பிக்கப் போய் பொழைச்சிக்கிட்டீங்க, அவ்வளோதான். ஸோ அதிர்ஷ்டம் என்பது என்னன்னு புரிஞ்சுக்கணும். அதிர்ஷ்டம் என்பது, யோகம் என்பது என்ன அப்படின்னா, சும்மா பேசிகிட்டு இருந்தால் கூட, சும்மா நடந்துக்கிட்டால் கூட அவர்களுக்கு யோகத்தை இந்த யார் தருகிறார்? சுக்கிர பகவான் தருகிறார். 5 10 கூடியவனாக இருக்கிறார். 10 கூடியவனாக இருந்தும் ஆட்சி பெறுவதால் ட்ராவல்ஸ் வச்சுருக்கிறவங்க, முடி கட் பண்ணுற கடை, இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, இந்த பிரைடல் ஸ்டுடியோலாம் வச்சுக்கிறாங்க பாருங்கள், அப்படியே அழகாக இந்த கட்டிங் பண்ணுறவங்கலாம், அவர்களுக்கெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இருக்கும். அந்த மாதிரியான, அதே மாதிரி சுக்கிரனை பேஸ் பண்ணி மேட்ரிமோனி நடத்துகிறவங்க, இவரெல்லாம் மிக அற்புதமான ஒரு காலமாக இருக்கும். 5 10 கூடியவனாக ஆட்சி பெறுவதால், 5 கூடியவனே 10 கூடியவனாக இருப்பதால் மனைவியால் கிடைக்கூட, மனைவிக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. சார், உலகத்தில் பெரிய சந்தோஷமே என்ன அப்படின்னா, நம்ம பொண்டாட்டிக்கு வேலை கிடைக்கிறது தான். அதோட பெரிய சந்தோஷம். நிறைய பேர் பிற்போக்குவாதிகள் சொல்லுவான், சார் அவன் கிடைக்கிறான் சார் லூசுப்பே, அவன் பிற்போக்குவாதி என்ன சொல்லுவான், மனைவி நம்மளோட அதிகமாக சம்பளம் வாங்குறாங்க, அவங்களுக்கு வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு வருத்தப்படுவான். ஆனால் நம்மளை மாதிரி லெஜண்ட்ஸ் எல்லாம் வருத்தப்படக்கூடாது. நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, வேலை கிடைச்சது சந்தோஷமா, நீ அப்படியே போய் இங்கே இருக்கிறதுக்கு பதிலாக நீ அமெரிக்காவில் இருந்தீங்கன்னா இன்னும் நிறைய டெவலப் ஆகுமான்னு அனுப்பி விட்டணும். அமெரிக்காவுக்கு அனுப்பி விட்டிங்கன்னா பிரச்சனை இல்லை, அப்பாடா சந்தோஷம், ஒரே கல்லில் 2 மாங்காய். அமெரிக்கா போன மாதிரி ஆச்சு, சம்பாதிச்ச மாதிரி ஆச்சு, நம்மளும் என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா அப்படின்னு பாட்டு பாடலாம். உலகத்திலே நண்பர்களே, ஒரு யோகத்தை கூட நமக்கேற்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கிற சாமர்த்தியம் 5 கூடியவன் 10 கூடியவனா இருந்து ஆட்சி பெறும் பொழுது மனைவிக்கு வேலை கிடைக்கிது. நிறைய பேர் மனைவிக்கு வேலை கிடைச்சா நம்மளோட அதிகமாக சம்பாதிக்கிறாளே, நம்ம கூட அதிகமாக இப்படிலாம் ஈகோ, அதெல்லாம் பழமைவாதிகள். நல்லா சம்பாதிக்கட்டும், சந்தோஷமாக சம்பாதிக்கட்டும், மிகப்பெரிய டீம் லீடர் ஆகட்டும், உலக நாடுகள்லாம் சுற்றி வரட்டும், இந்தியாவில் ஒரு 4 நாள் இருக்கட்டும், இப்போ யாரும் வேண்டான்னா, மீதி நாட்கள்லாம் வெளியூரில் இருக்கட்டும், நமக்கு திரும்ப பேச்சுலர் லைஃப் வருதா இல்லையா? நம்ம அப்படியே பேச்சுலர் லைஃப் வந்து நம்ம அப்படியே ஒன்றும் கிழிச்சிட போகிறதில்ல, இருந்தாலும் ஒரு சந்தோஷம். நான் இந்த 5 கூடியவன் ஆட்சி பெறும் பொழுது மனைவியால் கிடைக்கின்ற யோகங்கள். சில பேர் வீட்டில் மனைவி பார்த்தீங்கன்னா, மாமனார் ஒரு லேண்ட் வச்சுருப்பாரு, அவங்களுக்கு வந்த பாகத்தை உங்களுக்கு கொடுத்துருவாங்க, இந்தாங்க நீங்கள், நான் அது மாதிரி உங்களுக்கு நீங்கள் தான் கல்யாணம் பண்ணேன், இந்தாங்க வச்சுக்கிங்க. அந்த பாகத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா எத்தனையோ கோடியாக இருக்கும், அவங்க அப்பா அவர் கொடுத்த அந்த லேண்டோட மதிப்பு. சில பேர் சும்மாவே கோடீஸ்வரன் வருது. இப்படி இந்த கதை தான், மனைவி வழி சொந்த அவங்களுக்கு வந்த திடீர் அதிர்ஷ்டம். நம்ம வாங்கி போட்ட லேண்டு இன்னும் ஏறி இருக்காது, அவங்க வாங்கி போட்ட லேண்டு ஏறி இருக்கும். அதை வந்து ஒரு மனைவி வந்து என்ன பண்ண, கணவர் கொடுத்துட்றாங்க, நான் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரிலாம். ஸோ அதனால் 5 கூடியவன் 10 கூடியவனாக இருக்கும் பொழுது மனைவியால் கிடைக்கக்கூடிய ஆதாயங்கள், 10னா ஜீவனஸ்தானம், அவர்களால் கிடைக்கக்கூடிய வருமானங்கள் போன்றவையெல்லாம் அதிகமாகிறது. மனைவி வழி ஆதரவெல்லாம் கிடைக்கிறது. மனைவி வந்து உங்களுக்கு ஆதரவு தருகிறார்கள், உங்களுடைய ஜாபுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாங்க. 5 கூடியவனாக இருப்பதால் பிள்ளை பிராப்தி. உண்மையிலே சொல்லப்போனால் மகர ராசிக்காரங்க குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுறேன் சார், என்னன்னே தெரியல சார், எங்கே போனாலும் குழந்தை பிறப்பு மட்டும் பெரிய சேலஞ்சாக இருக்குது. பார்க்காத டாக்டர் கிடையாது, செய்யாத வைத்தியம் கிடையாது. கவலையப்படாதீங்க, உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் சரியாகும். இன்றைக்கெல்லாம் டாக்டர்ஸ்ட்டை போனீங்கன்னா, சமீபத்தில் ஒரு டாக்டர்கிட்ட போனால் டாக்டருங்களுக்கெல்லாம் டார்கெட் வச்சுருக்காங்க. டாக்டருங்களுக்கெல்லாம், சார் எனக்கு லிவர் ஒரு ப்ராப்ளமாக இருக்குது சார், எனக்கு வயிறு பிரச்சனையாக இருக்குது சார், ஒய்ரண்டி கோ ஃபார் லிவர் டிரான்ஸ்பிளான்டேஷன். அது டிரான்ஸ்பிளான்டேஷன், லிவரை கழட்டி மாட்டுறது. என்னப்பா எல்லாருமே உறுப்பு அறுவை சிகிச்சையை ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க? வர்ற எல்லா டாக்டரும் உறுப்பு அறுவை சிகிச்சையை, நீங்கள் போய் குழந்தை இல்லைன்னு கேட்டு பாருங்கள். குழந்தை இல்லைன்னு கேட்டு பார்த்தா குழந்தை இல்லாததுக்கு என்ன செய்வாங்க? 2 மருந்து கொடுப்பாங்க, மாத்திரை கொடுப்பாங்க, இந்த மாதிரி முளைக்கட்டின பயிர் சாப்பிடு, கீரை சாப்பிடு, அதை சாப்பிடு, இது சாப்பிடுவாங்க. அதெல்லாம் ஒரு காலம். இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஒய்ரண்டி கோ ஃபார் ஐவிஎஃப். நமக்கு ஒன்று ஐவிஎஃப் பண்ண வைக்கிறது, ஐஏஐ பண்ண வைக்கிறது, இட்சி பண்ண வைக்கிறது. மொத்தத்தில் ஆக மொத்தம் நம்ம சம்பாதிக்கிறோமோ இல்லையா, ஹாஸ்பிட்டல் சம்பாதிக்கணும், அதான் டார்கெட். நான் அதை சொல்கிறதுல எந்த வருத்தமும் படலை, ஏன்னா நானும் ஐவிஎஃப் பண்ணி தான் பெற்றுக்கிட்டேன். அதனால் சொல்கிறேன், ஐவிஎஃப் என்பது என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, இவர்கள் ஏதாவது ஒரு மூளை தலைவை செய்து 5 கூடியவன் ஆட்சி பெறும்பொழுது ஐவிஎஃப்பே தேவையில்லைங்க, எனக்கு நேரம் நல்லா இருக்குது, எனக்கு சுக்கிர பகவான் வந்துட்டு ஆட்சி பெறுகிறார். நண்பர்களே, யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ தயவுசெய்து லவ் பண்ணுங்க. நீங்கள் எவ்வளோக்குள்ள உங்கள் மனைவியை லவ் பண்ணுறீங்களோ குழந்தை தன்னால் வரும். ஆனால் குழந்தை பிறக்கிறது ஒரு டார்கெட் மாதிரி இவங்க உங்கள் மைண்டில் ஆக்கி விட்டுறாங்க. நீங்கள் வந்து இந்த மந்த்துக்குள்ளே அச்சீவ் பண்ணி ஆகணும், என்னமோ டார்கெட் அச்சீவ், சேல்ஸ் டார்கெட் மாதிரி ஆயிடுச்சு இப்போ உங்களுக்கு. அப்போ என்ன ஆகுது, உங்களுக்குள்ள அந்த இணைப்பு இல்லாதனால, அந்த காதல் இல்லாதனால அந்த விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. 5 கூடியவன் ஆட்சி பெறும்பொழுது அந்த காதல் வருகிறது. 5ன்னா பந்தயம், ரேஸு, குதிரை, இதெல்லாம் 5 கூடியவன். 5 கூடியவன் ஆட்சி பெறும்பொழுது என்ன ஆகுதுன்னா, பந்தயத்தில் வெற்றி பெறக்கூடிய வல்லமை எல்லாம் உங்களுக்கு கிடைக்குது. பந்தயத்தில் ஜெயிக்கிறீங்க. சீட்டாட்டம், நீங்கள் ஒரு இதை சொல்கிறேன், கிண்டி பக்கம்லாம் போன அந்த ரேஸ் கோர்ஸு, பெங்களூர் ரேஸ் கோர்ஸ், இந்த மாதிரிலாம் குதிரை ரேஸு, அந்த மாதிரிலாம் ஏதோ ஒரு விஷயம். சில பேர் கேம்பிளிங் மாதிரிலாம் இதெல்லாம் பண்ணுவீங்க, அது என்ன அந்த கேசினோ மாதிரிலாம் விளையாடுவீங்க. அதெல்லாம் உங்களுக்கான யோகங்கள்லாம் கிடைக்கிது. அது அதிர்ஷ்டத்தில் லாட்ரி அடிக்கிறது. இங்கேருந்து கேரளா போனீங்கன்னா லாட்ரி சீட்டு சார், லாட்ரி அடிக்கிறதுக்கான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறது. இப்போ மகர ராசிக்காரர்களுக்கெல்லாம் என்னென்னா, மற்றற்ற மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் உண்டாக்குறது இந்த 5 கோடியின் ஆட்சி என்பதால் பந்தயங்களில் வெற்றி பெறுறீங்க. நான் முன்னாடி வாழ்ந்து காட்டுறேன்டா, நான் ஜெயிச்சு காட்டுறேன் போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்கள் வந்து
முன்னாடி சபதம் எடுத்துக்கிறீங்க, அந்த சபதத்தை வெற்றி பெற்றும் காட்டுறீங்க. தான் அதுக்குரிய விஷயம். 5 குடையவன் என்பது என்னென்னா பந்தயத்தில் வெற்றி பெறும் தன்மையை குறிக்கிறது இந்த 5 குடையவன். அவனே 10 குடையவனாகவும் இருப்பதால் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்திலே பெரிய முன்னேற்றங்கள் அடைவதற்கான வழிகளையும் இந்த 5 குடையவனே தருகிறான். தொழிலில் பெரிய லெவலில் போகிறது. சாதாரணமாக ஆளுதுதான் சார், இப்போ இன்றைக்கி மிகப்பெரிய ஆளாயிட்டேன், அதற்கு காரணம் இந்த சுக்கிர பயிற்சி என்று சொன்னால் அது மிகையாகாது. 10 குடையவன் ஆட்சி பெறும் பொழுது ஆஃபீஸில் நம்ம எல்லாரும் நம்மளை ஒத்து பார்க்குற மாதிரி என்ன அச்சீவ் பண்ணிங்க, பரவாயில்ல பெரிய விஷயம் பண்ணிட்டார், மேன் ஆஃப் த மந்த், மேன் ஆஃப் தி இயர், எம்ப்ளாயி ஆஃப் தி மந்த் போன்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மிக சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. ஆகையினால மகர ராசிக்காரர்கள் சுக்கிர பயிற்சியால் மனமகிழ்ச்சி. ஆக இந்த சுக்கிர பகவானை வழிபடுவது எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சுக்கிர பகவான் வேற எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன அப்படின்னா ஸ்ரீரங்கம் பெருமாள் சுக்கிர பகவான்னு சொல்கிறோம். சுக்கிரனுடைய பரிகார ஸ்தலம், அங்கே போய் பார்த்துட்டு வந்தாலே போதும். ஸ்ரீரங்கம் சுக்கிரஸ்தலம். காஞ்சி காமாட்சி சுக்கிரஸ்தலம், நிறைய பேருக்கு தெரியாது. மாங்காடு காமாட்சி இருக்குது பார்த்தீங்களா, மாங்காடு, இது சுக்கிரஸ்தலம், இதுவும் நிறைய பேருக்கு தெரியாது. அடுத்ததாக இந்த சுக்கிரஸ்தலம் நீங்கள் எதெல்லாம் வச்சுக்கலான்னா சிங்கப்பெருமாள் கோயில் சுக்கிரஸ்தலம். எதுவும் முடியலன்னா கும்பகோணம் போயிட்டீங்கன்னா கஞ்சனூர் சுக்கிரஸ்தலம். இது எல்லாமே சுக்கிரஸ்தலம். இந்த சுக்கிரஸ்தலங்களுக்கு சென்று நீங்கள் மல்லிகை மலர் சாற்றி, சுக்கிரனுக்கு அதிதேவதை லக்ஷ்மி, லக்ஷ்மியை யாரெல்லாம் வழிபடுறீங்களோ அவங்களுக்கு சுக்கிரன் டிஃபால்ட்டாக இருப்பார். அதே மாதிரி இந்த சுக்கிர பகவானை வழிபடுறதுக்கு வெள்ளை நிற மலர்கள், மல்லிகை தான் முக்கியம். அம்பாளுக்கு சாத்தி, லக்ஷ்மிக்கு சாத்தி, லக்ஷ்மி லக்ஷ்மி வருவாய் என் மனையினிலே, கௌரி கல்யாண வைபோகமே, அந்த மாதிரி பாடல்கள் அது இதெல்லாம் பண்ணி லக்ஷ்மியை நீங்கள் ஜில் பண்ணிங்கனாலே சுக்கிர பகவான் ஜில். அவர் வீட்டில் இருக்கிற பெண்கள் சுமங்கலி பூஜைகள் பண்ணுறதன் மூலியம், அவர்களுக்கு தாலி, இந்த வளையல், அவர் குங்குமம் போன்ற விஷயங்கள் கொடுக்கறதன் மூலிமா சுக்கிர பகவான் நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி சுக்கிர பகவானுக்குரிய மந்திரங்களாக நாம் சொல்வது சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய், வக்கரமின்றி வரமிக தருள்வாய், வெள்ளி சுக்கிர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளே. இதை சொன்னீங்கன்னா போதும். அஸ்வத்வஜா வித்மகே, அது மாதிரி தனுரஹஸ்தாயத்தையுமே தன்னோ சுக்கிர பிரச்சோதி அதெல்லாம் வரும். அது மாதிரி காயத்ரி தெரிஞ்சவங்க காயத்ரி பண்ண நம்பர்களில் 6ஆம் நம்பர் சுக்கிரனுடைய நம்பர், ஒயிட்டு கலர் சுக்கிரனோட கலர், வெள்ளிக்கிழமை சுக்கிரனோட கிழமை. எதாக இருந்தாலும் இந்த சுக்கிரனை வச்சு நீங்கள் பண்ணுறது, சுக்கிரன் ப்ராப்ளமாக இருக்கிறவங்களுக்கோ, சுக்கிரன் நல்லா பலன்கள் தர அதிகற்புதமாக பலன் தரும்னு வேண்டிக்கிறவங்களுக்கோ இதை பண்ணுங்கள், உங்களுக்கு லைஃப் நல்லாயிருக்கும். கீழே போய்ட்டு இந்த 2 நம்பரை கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இந்தியா இப்பொழுது ஸ்ரீமடம் மலேசியாவிலும் துவங்கப்பட்டிருக்கிறது. மலேசியாவில் இருப்பவர்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். மலேசியாவில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து டைரக்ட் கன்சல்டேஷன் எடுத்துக்கொள்ளலாம். வாரம் மலேசியா வருகிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். Start your amazing career with KSG Institutions and JK College of Nursing and Paramedical. A beautiful campus with 15 UG programs, 6 PG programs and 7 research programs. No donation, no capitation. Join KSG Institutions, Singanallur, Coimbatore.